என்னை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார். பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல எந்த இடத்துலயுமே வாயே திறக்கணும். ஸ்டேட்மெண்ட் நேற்று ஒண்ணு பேசுறாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு. இதெல்லாம் அவர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார். கூட்டணி விட்டு நம்ம போயிருவோமோ என்ற ஒரு பயத்துல கூட. பட்டியலின மக்களுக்கு திருமாவளவன் மட்டும்தான் குரல் கொடுக்குமா, அதிமுக குரல் கொடுக்குறாரா? ஏன் நீ ஒரு ஜாதி கூட அழைக்கிறீங்கன்னா விமர்சனம் இருக்கிறார். கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. எந்த வித பாதிப்பும் கிடையாது. எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி. திமுகவுடைய கூட்டணி படுதோல்வி அடைய போகிறது. இந்த கட்சியிலேருந்து அங்கே போகிறது, இங்கே போகிறது, சீட்டு கொடுக்கல, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்பயும் திமுகலேருந்து வெளில வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. திமுக யாருன்னா அதுன்னு சொல்ல முடியும் அது. ஆனால் யார் போகிறார்கள், எங்கிருந்து போகிறார்கள் என்பதுதான் வெயிட் பண்ணுங்க. திமுகலேருந்து பெரிய தலைவர்கள்லாம் கூட இதுல ஜாயின் அது வெயிட் பண்ணி பாருங்க. தூய்மை பணியாளர்களுடைய பணி நிரந்தரம் பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்க நேரத்துல திருமாவளவன் நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாரு, அதை நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு அறிக்கை வெளியிடுறாரு. திடீர்னு பார்த்தா நேற்று செய்யக்கூடாது அப்படின்னு மாறுபட்ட கருத்து. அவர் ஒரு நிலையாக இல்லை என்பதை இதை காட்டுகிறது. தூய்மை பணியாளர்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் பணி நிரந்தரம் என்பது கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்துல அவர்களுக்கு தூய்மை பணியாளரை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுடைய கல்வி அல்லது அவர்களுடைய தகுதிக்கேற்ப அதுலயே வேற வேற பணிகள், எப்படி மற்ற ஒரு ஆபீஸ்ல ஒரு பியூனா ஜாயின் பண்ணுவாரு, ஆனா அவர் பார்த்தா ஒரு செக்ஷன் ஆபீசரா ஒரு 10 வருஷத்துல ஒரு செக்ஷன் ஆபீசரா இருப்பார். ஆனா இங்க தூய்மை பணியாளரா என்ட்ரி ஆனா ஒரு தூய்மை பணியாளர், இவன் படிச்சிருந்தால் கூட ஒரு தூய்மை பணியாளராகவே இருக்கிறார். தூய்மை பணியாளர்களை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்க கூடாது. அவர்களுடைய தகுதிக்கேற்ப அவர்களுக்கு பணி உயர்வை, பதவி உயர்வை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவர் சொல்றாரு அரசு ஊழியர்கள் ஆக்கக்கூடாது, பணி நிரந்தரமே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் அவர் என்ன ஆங்கிள் சொல்லியிருக்காருன்னு தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார். பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல எந்த இடத்துலயுமே வாயே திறக்கல. பட்டியலின மக்கள் எப்படி போனால் தனக்கு என்ன அப்படின்றதுதான் அவருடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது. அவருக்கும் பொறுத்தளவுக்கு அவர் கூட்டணியில ஒட்டி கொள்ள வேண்டும், கூட்டணியிலிருந்து எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பிகள் ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதோ வழிய பட்டியலின மக்களினுடைய நலனிலையோ அக்கறையிலையோ சிறிதும் அவருக்கு கவனம் இல்லை என்பதுதான் அவருடைய இந்த மாறுபட்ட முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட். நேற்று ஒண்ணு பேசுறாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு. இதெல்லாம் அவர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார். கூட்டணி விட்டு நம்ம போயிருவோமோ என்ற ஒரு பயத்துல கூட, அதாவது நம்மளை வெளில அனுப்பிடுவாங்க, நம்ம போய் கேள்வி கேட்டா நம்ம கூட்டணியில இருந்து வெளில அனுப்பிடுவோம். வேங்கை வாயில் விஷயம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய விஷயம் ஆச்சு. பட்டியலின மக்கள் மேல தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பட்டியலின மக்கள் பல இடங்கள்ல கோயில்களுக்கு போக முடியல. பட்டியலின மக்கள் பல இடங்கள்ல இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா பட்டியலின மக்கள் தான் அதிகமாக கவர்மெண்ட் எஜுகேஷனுக்கு வர்றாங்க. ஸ்கூல் பள்ளிகள்ல பட்டியலின மக்கள் படிக்கிற பள்ளிகள் அரசு பள்ளிகள். ஆனா பல அரசு பள்ளிகள் இன்றைக்கு மூடிக்கொண்டு இருக்கிறது திமுக அரசாங்கம். ஆனா அதை பத்தி எல்லாம் இவர் கேள்வி கேட்கறதே இல்லை.